ஏற்கனவே நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நீதிமன்றத்துக்கும் கோரிக்கை வச்சாச்சு. தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம். இப்போ நீதிமன்றம் மூலிமா போய் தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது மக்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் வழக்கில் இருக்கக்கூடியவங்க இந்த 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன ஊழல் செய்தோம், எப்படியெல்லாம் நாங்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து எங்களுக்கு சொகுசாக வீடு, பங்களா, காரு எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம் என்ற விவரத்தையெல்லாம் நீங்கள் செய்தித்தாளில் வெளியிட வேண்டும், மீடியாவிலையும் தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சொத்து கணக்கு நீங்கள் எப்படி காட்டினாலும் வருமான வரித்துறை ஒட்டுமொத்தமாக பிடிங்கிருவான். அது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ மக்களுக்கு ஒரு இது நல்ல செய்தி. நான் ரொம்ப நல்லவன், யோக்கியமானவன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் நான் ஊழல்வாதி தான், தப்பு செய்திருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. பல கோடி செல்வம் சேர்த்து விட்டேன், இல்லை என்று சொல்லவில்லை. எனக்கே நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் உங்கள் தொகுதிக்கு ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே? அடுத்த வீடியோ வர